நாளும் வணங்குகிறேன். நேற்று வரைக்கும் 5வது அத்தியாயத்துல பஞ்சபூதங்கள் என்ன என்பதை ஞானபிதா தெளிவுபடுத்துகிறார். பொதுவாக நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைதான் பஞ்சபூதங்கள் என்று வெளி சுவாசமுள்ள உலகவாசிகள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அது வெளியில் உள்ள அந்த பஞ்சபூதங்களால சிருஷ்டி என்பது கிடையாது. அவரவருக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களில்தான் அந்த சிருஷ்டி என்பது அவரவர்களுடைய அனுபவத்தில் உருவாகிறது என்பதுதான் ஞானபிதா தெளிவுபடுத்துறாரு. அதுக்குத்தான் பல உதாரணங்கள் மூலம் ஞானபிதா மேலும் தெளிவுபடுத்தினாரு. நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் அதனுடைய ஒருங்கிணைப்பு தன்மையால இயல்பாகவே அந்த சிருஷ்டி என்பது இருக்கின்றது. நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஆகாயம் என்பது இருக்கிறது, வாயு என்பது இருக்கிறது, அக்னி என்பது இருக்கிறது. இதைதான் ஒரு விளக்கு என்ற ஒரு உதாரணத்தின் மூலமும் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தினார். ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கின்றது, அதுக்கு மேல ஒரு கண்ணாடி குமிழ் வைக்கிறோம், ஒரு சிம்லி அது முட வைக்கிறோம், பிரகாசம் அதிகமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணாடி சுவர் அந்த இல்லை என்ற சமயத்துல பார்த்தீங்கன்னா அது பிரகாசம் கம்மியாத்தான் இருக்கிறது. அப்ப அந்த தீபத்திற்கும் அந்த கண்ணாடி சுவருக்கும் இடையே இடைவெளி என்பது இருக்கிறது. அந்த வெற்றிடத்தில் தான், அந்த காலியான இடத்தில் தான் அந்த வாயுனுடைய நடமாட்டம் என்பது இருக்கின்றது. அதே போல்தான் நமக்குள் அக்னி என்பது இருக்கின்றது, காலியிடமும் இருக்கின்றது. ஆகாசமாகிய அந்த காலியிடமும் வாயுனுடைய நடமாட்டமும் இருக்கிறது. அந்த அக்னி இருப்பதால் தான் நமக்குள்ள பாத்தீங்கன்னா ஜீவன் இருக்கும்போது நம்ம உடம்ப மேல் பாகத்தை தேய்ச்சன்னா சூடு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு செத்த பிணத்திற்கு சூடு இருக்கும் இல்ல, அது குளிர்ச்சியாகத்தான் அதனுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய தேகம் என்பது, அதனுடைய அமைப்பு என்பது. அப்போ நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அக்னியினுடைய அந்த தன்மையால் தான் இந்த தேகத்தில் அந்த சூடு என்பது இருக்கின்றது. இதுதான் ஒரு விளக்கினுடைய ஒரு உதாரணத்தின் மூலத்தான் நமக்கு ஞானபிதா தெளிவுபடுத்தினாரது. அந்த பஞ்சபூதங்கள், அப்ப வெளியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை கொண்டு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாக அது மிக்ஸ் பண்ண முடியாதது. ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த 5 தன்மைகளும் அது ஒருங்கிணைத்து செயல்படும் போது மட்டும்தான் ஒரு சிருஷ்டி உருவாகிறது. நம்ம தூங்குகின்ற சமயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம் வெளியில் வியாபிக்கவில்லை, அகங்காரமும் வெளியில் வியாபிக்கவில்லை. அப்ப மீதி இருக்கிறது அங்க ஜீவன், ஜீவசக்தியான வாயு, அக்னி இருக்கிறது. ஆனால் தூக்கத்தை வெளியில் வரும்போதுதான் அந்த மனதில் வியாபிக்கும் போதுதான் அது ஜலாம்சமான மனமும் அகங்காரமும் ஒன்றிணைந்து ஏற்கனவே இருந்த அந்த அந்த சிருஷ்டி என்பது நடைபெறுகிறது. அப்ப உண்மையில பஞ்சபூதங்கள் என்பது என்ன? உலகத்தில் சொல்லி வருவது ஆகாயம், வாயு, அக்னி, அப்பு, பிரதீவி, அதாவது பூமி, பிரதீவி. அப்ப உண்மையில இவைகளில் ஆகாசம் என்பது சதா சிவனான ஜோதி. அது புருவ மத்தியத்திற்கு மேல் பாகத்தில் இருக்கிறது. அந்த ஜோதியிலிருந்து தான் கீழ்ப்பக்கமாக அந்த புருவ மத்தியமம் வரையிலும்
சிவனாக ஜீவ சக்தியா இருக்கின்ற வாயு அங்கதான் இருக்கிறது. அப்ப அந்த சிவனான அந்த வாயுவிலிருந்து அந்த புருவ மத்தியத்தினுடைய கீழ்பாகம், அதாவது நாசி மூக்கினுடைய அந்த நுனி மேல் அந்த நுனி வரை, அதாவது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த மூக்கினுடைய ஆரம்ப முனை வரை ருத்ரனாக இருக்கின்ற அந்த வாயு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அக்னியாக இருக்கிறது. தேஜஸான அக்னி ரூபமாக அங்கதான் இருக்கிறது நமக்குள்ள. அது அந்த தேஜஸா இருக்கிற அந்த அக்னியிலிருந்து தான் அந்த நாசி நுனி வரை அது கீழ்ப்பக்கமாக ஜலாம்சமான விஷ்ணுமா இருக்கின்ற மனம் அங்கிருந்து தான் இருக்கிறது, அதுவரை இருக்கிறது. அப்ப அதுக்கு கீழே விஷ்ணுவாகிய அந்த மனதிலிருந்து கீழ்முகமாக, அதாவது அடிபாகத்தில் பிரதீவியாக இருக்கின்ற அந்த பிரம்மா என்கின்ற அந்த அகங்காரம், கெட்டித்தன்மையா இருக்கின்ற அந்த அகங்காரமாகவே இருக்கிறது. அது எப்படின்னா ஆகாச ரூபையாய் சதா சிவனாய் இருக்கின்ற அந்த ஜோதியிலிருந்து தான் சர்வ வியாபியாய் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஜீவனாகிய அந்த சிவனாய் இருக்கின்ற அந்த வாயுவும் அதுல இருந்து தான் அது திரவித்து திராவக ரூபமாக நசித்து கொண்டு, அந்த வாயு வந்து நசித்து கொண்டு அது ருத்திரனாக இருக்கிறது. அப்ப அதுல இருந்துதான் அக்னி சொரூபமான தேஜஸும், அந்த தேஜஸிலிருந்து தான் வேர்வையாய் ஜலமாயி அந்த விஷ்ணு வியாபக சீலமாய், அதாவது விஷ்ணுவாகி அந்த மனமும் அதுல இருந்து தான் அந்த கெட்டியாய் அந்தக்காரமாய் அந்த பிரதீவியாய் பிரம்மாவான அகங்காரமா இருக்கிற அதெல்லாம் இருக்கு. இவைதான் உண்மையான பஞ்சபூதங்கள். இவைகளை கொண்டுதான் சிருஷ்டி. இதுல ஒண்ணு கூட இல்லைன்னா நமக்கு இந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் என்பது நமக்கு கிடையாது. நம்ம நைட்டு தூங்க சொல்ல நமக்கு உலகம் என்பது அனுபவம் என்பது இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, மனமானது அந்த விஷ்ணு வெளிப்படல, உள்ளுக்குள்ளேயே அது உற்பத்தியான இடத்துல லயிச்சிருக்கு. நான் எனும் அகங்காரமாக அதுவும் வெளிப்படல, அதுவும் உள்ளுக்குள்ளேயே அது உற்பத்தி ஸ்தானத்திலேயே லயிச்சிருக்கிறது. அப்ப நம்மளுக்கு அந்த உலகம் என்கின்ற ஒரு நிலை இருக்கா, ஒரு அவஸ்தை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. ஆனா எப்ப நம்ம தூக்கத்துல இருந்து விழிக்கிறோமோ அப்பதான் அந்த மனமும் விழித்தெழுந்து வெளியில வருது, அந்த அகங்காரமும் வெளியில வர்றதாலதான் அப்ப ஏற்கனவே இருந்த அந்த காலியான அந்த ஆகாசமும் உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவனான வாயுவும் அந்த அக்னியும் என்ன அந்த மூன்று, இது கூட ரெண்டு, இந்த மனமாகிய விஷ்ணுவும் அகங்கார், இது எல்லாமே இது இந்த ஐந்தும் ஒருங்கிணைக்கு சொல்லதான் நமக்குள்ள வந்து ஒரு உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் தினசரி காலையில விழிக்கும் போது ஏற்படுகிறது, தூக்கத்தை விட்டு விழுந்து சொல்ல. அப்ப அதே உலகம்தான் உள்ளுக்குள்ளே லயிக்கிறது. அப்ப உண்மையில காணுகின்ற சராசரங்கள் என்பது எப்பவுமே இருக்கிறது தான். இப்ப சிருஷ்டி என்பது இந்த இடத்துல எது ஞானபிதா சொல்றாருன்னா, அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துல உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி எப்போது உருவாகுகிறது, அந்த சுவாசம் வெளியில வர சொல்லதானே அது உருவாகுது. அந்த அந்த சுவாசம் மூலமாக அந்த மனம் வெளியில வர சொல்லதானே உருவாகுது. அப்ப ஏற்கனவே நமக்குள்ள ஆகாசம், ஜீவசக்தியான வாயு, உள்ள அக்னி ஏற்கனவே இருந்தது. அது கூட இது வெளியில வர சொல்ல அந்த மனமும் அதுல ஜாயிண்ட் ஆயிடுது, அகங்காரமும் வரதால இது ஐந்தும் இருக்கிறதாலதான் தினசரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தனிப்பட்ட அனுபவத்துல அவரவருடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி என்பது அந்த தூக்கத்திலிருந்து வெளியில வர சொல்ல அவர்களுக்கு உருவாகுது. அப்ப இதுதான் இதன் மூலம்தான் இதனாலதான் பஞ்சபூதங்களால சிருஷ்டி என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம். இது இல்லாம மண்ணு, நீரு, தீ, வாயு, ஆகாயம் இவைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிருஷ்டி உருவாவதில்லை. அப்போ அவரவர்களுடைய அந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற அந்த பஞ்சபூதங்களால கிடையாதது, அவரவர்களுக்குள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்களால தான் அந்த உலகம் என்கின்ற ஒரு சிருஷ்டி தினசரி அனுபவத்திலேயே அது உருவாவத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதுதான் இது எதனால் என்றால் தானாகி சக்தியா இருக்கின்ற அந்த ஜோதி சலித்து
அது வியாபித்து அது ஜீவசக்தியா இருக்கிற அந்த வாயுவாகி அப்புறம் அதுவே தேய்வாகிய அக்னி ஆகுது. அதுதான் ஜலாம்சமாகிய மனமாவும் ஆகுது. அதுதான் பிரதிவியாகிய அகங்காரமாக அதுதான் வந்தாகுது ஒவ்வொரு ஸ்டேஜ். அப்பதான் இந்த உலகம் என்கின்ற ஒரு அனுபவம் என்பது நமக்குள்ள அது உண்டாகுது. அப்ப இதுதான் உண்மையில உலகத்தினுடைய நிலைமை. அவரவருடைய உலகம் என்ற அனுபவத்தினுடைய நிலைமை. இதுதான் இது. இப்ப அதுக்குதான் இன்னும் தெளிவுபடுத்துறார் ஞானப்பிரா. தூங்குகிறோம் என்று சொல்கின்ற சமயத்துல அப்ப தன்னிலிருந்து அந்த ஜீவசக்தியான அந்த வாயுவானது பிரகாசித்து வெளியில் பரவாமல் இருந்ததால தான் உலகத்தை நம்ம அந்த நைட்டு தூங்க சொல்ல கேட்பதோ காண்பதோ அறிவதோ எதுவுமே முடியறது இல்ல. எப்ப நம்ம தூக்கம் விழிச்சு அந்த ஜீவசக்தியான வாயு அது பிரகாசமாக அது வெளியில வியாபிக்குதோ அப்பதான் நம்மளுக்குள்ள அந்த மனமும் அந்த அகங்காரமாகிய அந்த கெட்டித்தன்மையை நமக்குள்ள அதுக்குள்ள உருவாகுது. அப்போ இதே மாதிரி ஒரு பிணத்துக்கு இந்த மாதிரி உலகம் இருக்கான்னா கிடையாது. காரணம் அதுக்குள்ள அந்த பிணத்துக்குள்ள அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கதாகதம் செய்யக்கூடிய அந்த ஜீவசக்தியான அந்த வாயுனுடைய கதாகதம் என்பது அது உள்ள இல்ல, ஜீவன் இல்ல. ஆனா தன்னுடைய சக்தி எப்போ வெளியில் வியாபிக்கின்றதோ அப்போதுதான் உலகம் உண்டானதென்றும், அப்பதான் தன்னுடைய சக்தி எப்ப தண்ணீர் லயிக்கிறதோ அப்ப தன்னிலிருந்து உற்பத்தியான அந்த ஒவ்வொருடைய தனிப்பட்ட அவர்களுடைய உலகமானது தன்னிலேயே அது சேர்ந்து அது தானாய் தன்மயமாகின்றதாகும். அது தினசரி நம்ம தூக்கம் விழிக்கும் போது தூங்கும் போதும் இந்த அனுபவம் நம்மள்டதான் அந்த உலகம் உற்பத்தியாவது. தூக்கம் காலையில விழிக்க சொல்ல நைட்டு தூங்க சொல்ல நம்மளேதான் அந்த உலகம் என்பது ஒடுங்கி போகிறது. இந்த மாதிரிதான் சிருஷ்டியினுடைய இருக்கிறது. உலகத்தினுடைய நிலைமை இருக்கு. இந்த விதத்துலதான் இதுக்குதான் பஞ்ச பிரம்மன் சொல்றது, இதுக்குதான் பஞ்சபூதம் சொல்றது, இதுக்குதான் பஞ்ச இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றது. அதனால பஞ்சபூதங்கள் ஆகாயம் என்பது உண்மை. அதுதான் சதா சிவனா இருக்கின்ற அந்த ஜோதின்னு சொல்றது. அப்ப வாயு என்பது சிவனாகிய அந்த ஜீவனும், அக்னி என்பது ருத்ரனாகி இருக்கின்ற அந்த தேயுவும், அப்போ அப்பு என்பது விஷ்ணுவாகின்ற அந்த மனமும், பிருத்திவி என்பது பிரம்மாவிற்காயிருக்கின்ற அந்த அகங்காரம் ஆகுது. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே எதிலிருந்து அது உற்பத்தியாச்சுன்னா அக்ஷரம் என்ற அந்த தானாயிருக்கின்ற அந்த பிரம்மத்திலிருந்து தான் அது உற்பத்தி ஆச்சு. இதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம முன் அத்தியாயங்கள்ல ஞானபிதா தெளிவுபடுத்திட்டாருது. அப்ப இந்த விதம்தான் தான் தானே காலியா இருக்கின்ற ஆகாசமாச்சு. அப்பதான் அதுடன் 5 குணங்கள் உண்டாகின. இப்ப பஞ்சபூதங்கள்லாம் ஏதோ பூதம் என்ற முறையில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உருவத்தை நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் அது கிடையாதது. இந்த 5 நிலைமைகள்ல அந்த 5 விதமான அது குணங்களாகத்தான் அது வருது. அது அந்த குணங்களாகத்தான் அததான் பஞ்சபூதம் நம்ம சொல்றோம். இந்த 5 குணங்களா இருக்கின்ற இந்த பஞ்சபூதத்தினால் மாத்திரமே தான் சிருஷ்டிக்க முடியும். இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் சரி இது சிருஷ்டி என்பது நடைபெறாது. இப்ப நான் இந்த சச்சங்கத்துல படிக்கிறேன்னா கூட சரி இது இந்த 5த்துல ஒண்ணு இல்லைன்னா கூட சரி என்னால இப்ப இந்த சச்சங்கத்துல படிக்க முடியாது. இப்ப இந்த 5மே ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல சேர்ந்து சொல்லதான் சரி இது என்னால இப்ப சத்சங்கத்துல பேச முடியுது. இதுதான் இந்த 5 பூதங்களா இருந்தா மாத்திரமே எதையுமே நம்ம சிருஷ்டிக்க முடியும். அப்ப இதுல எது ஒண்ணு இல்லைன்னாலும் சரி சிருஷ்டி என்பது அந்த இடத்துல நடைபெறாது. அப்போ சிருஷ்டி என்பது சம்யோகத்தில் தான் அது உண்டாவது. அப்போ சம்யோகம் பண்றதுக்கும் இந்த 5 பூதங்கள் என்பது நிச்சயமாக அந்த இடத்துல வேண்டும். அப்ப சிருஷ்டி உண்டாவது சம்யோகத்தில் தான். இவ 5ல் ஒன்றேனும் இல்லாவிடில் சம்போகம் என்பது உண்டாகாது. இதுக்கு உதாரணம் சொல்றாரு ஞானபிதா. நம்ம தூங்கும் போது நமக்குள்ள அகங்காரமும் மனமும் வெளியில வரல, பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்னா அது உற்பத்தியான இடத்திலேயே அது லயிச்சு இருக்கிறது. அதே சமயம் ஜீவனும் அந்த இடத்துல நம்ம தூங்க சொல்ல இருக்கிறது, ஆகாயம் நமக்குள்ளதான் இருக்கிறது. அப்ப நமக்குள்ளதான் அந்த டைம்ல இருந்தது. ஆனா எப்ப நம்ம தூக்கம் விழிக்கிறோமோ அப்பதான் அந்த பிரகாசமாயிருக்கின்ற அந்த ருத்ரன் அது வெளியில, அப்புறம் மனமாகி அந்த விஷ்ணுவும்
அகங்காரமாகி அந்த பிரம்மாவும் உண்டாகிறது. அந்த தூங்க சொல்ல நமக்குள்ள அந்த ஜீவனும் ஆகாசம் மட்டும்தான் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த முக்குணங்கள்ல பாத்தீங்கன்னா, பிரம்மாவுக்கு தமோ குணமோ, விஷ்ணுவுக்கு ராஜச குணமோ, சிவன் அதாவது ருத்ரனுக்கு சாத்வீக குணமும். அப்ப நம்ம தூங்கும் போது அந்த முக்குணங்கள் அற்ற நிலைமையில தான் நம்ம அந்த ஜீவன் தன் உற்பத்தியான இடத்திலேயே அது லயிச்சு இருக்கிறது அது. அப்ப அந்த முக்குணங்கள் அற்ற ஜீவன் ஜீவனாகவே இருக்கிறது. எப்போ அந்த முக்குணங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறதோ அப்பதான் இயல்பாகவே அது வெளியில வியாபிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்குதான் நம்ம தூக்கம் விழிக்கிறோமோ அப்பதான் அந்த பிரகாசமாகிய அந்த ருத்ரனும், மனமாயிருக்கிற அந்த விஷ்ணுவும், அகங்காரமாயிருக்கிற அந்த பிரம்மாவும் அப்பதான் அது உண்டாவது. அப்பதான் அந்த பையன் அந்த 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 5 பஞ்சபூதங்களும் நம்ம தூக்கம் வீழ்ச்சி வர சொல்ல அது பூர்த்தி ஆகுது. இந்த தருணத்துலதான் 5 பூதங்களும் ஏககதியாகி அது வெளியில வியாபகம் இல்லாம ஒன்றாக சேர்ந்து அந்த ஆண் பெண் அந்த சம்போக சமயத்துல அது சிருஷ்டிக்குதான். அந்த டைம்ல தான் அது ஏக கதியாகும் போதுதான் அந்த சிருஷ்டி என்பது உருவாகுது. இதனால் தான் அந்த பஞ்சபூதங்களால சிருஷ்டி உண்டாவது என்று சொல்றதுக்கு காரணம். அப்போ நான் அந்த சம்போக சமயத்துல பாத்தீங்கன்னா, இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியாக இப்ப சொன்ன அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில வியாபிக்காம ஏக கதியாகி அந்த ஜீவன் அதாவது அந்த மனமானது அந்த ஜீவனை போய் டச் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த சுக்லத்தை இலக்கி கொண்டு அது கீழே வருது. அது மூத்திர துவாரத்தின் வழியாக அது கர்ப்ப பாத்திரத்துல விழுகிறது. அப்பதான் அந்த சிருஷ்டி என்பது நடைபெறுகிறது. அப்போ இதாலதான் பஞ்சபூதங்களால சிருஷ்டி உண்டாகுதுன்னு சொல்றதுக்கு காரணம். ஆனா இந்த விதமான இந்த மாதிரி எந்த ஒரு தத்துவத்தையும் இந்த உலகத்துல எதுவுமே கிரகிக்காமலையும் அனுபவஸ்தர்களை எழுதி வைத்திருந்த அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை அவர்கள் தவறாக அதை புரிந்து கொண்டதாலையும் இதனுடைய உண்மைய எந்த ஒரு விவரம் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஜனங்களை தம்மில் தம்மையை தகித்து ஒரு வாத பிரதிவாதம், இப்படித்தான் சிருஷ்டி உருவாகுது, இப்படித்தான் கடவுள் இருக்கிறாரு, இதுதான் பஞ்சபூதங்கள் என்று அவர்களுக்குள்ள அந்த வாத பிரதிவாதம் செய்து கொண்டு அவர்களுக்குள்ள சண்டையிட்டு கொள்கின்றார்கள். அது எப்படின்னா, ஒருவர் ஒரு வாழைக்கன்றை ஒரு நட்டு அத எருவிட்டு அதுக்கு தண்ணீர் ஊத்தி அந்த மாதிரி வளர்த்து வராருது. அப்புறம் அந்த வாழை கன்று வளர்ந்து அது குலை தள்ளி முதிருச்சு. அப்ப அதில் உண்டான அந்த காய்கள்ல ஒரு காயை எடுத்து ஒரு பொரியல் பண்றாரு, மற்றொரு காயை எடுத்து ஒரு மோர் குழம்பு வைக்கிறாரு, வேறொரு காயை ஒரு சாம்பாரு, அதே மாதிரி ஒவ்வொரு காயா எடுத்து கூட்டு, அடுத்தது அவியல், அப்புறம் மீதி காய்கள்லாம் ஒரு பழுக்க வச்சு, அப்புறம் அதுல இருந்து ஒரு 2 3 காயை எடுத்து அதை தோல் நீக்கி அப்ப துண்டு துண்டாக செய்து வேக வச்சு, அப்புறம் அதை கடைஞ்சி அது கூட சர்க்கரை சேர்த்து அதையும் தேங்காய் சேர்த்து அது கூட தேங்காய் பாயசம் மாதிரி செய்யறாரு. அப்ப அந்த பழத்தை தனியாகவும் ஒருத்தர் சாப்பிட்டு அனுபவிக்கிறார். ஆனால் இந்த அனுபவம்லாம் யாருடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தோன்னா, யார் அந்த வாழைக்கன்றை முதல்ல இருந்து வச்சாரோ, அதுக்கு தண்ணி ஊத்தினாரோ, அப்புறம் அதுல இருந்து கிடைத்த அந்த வாழைக்காய்களை சமையல் பண்ணாரோ, அதை யார் அதை முறையாக அதை ஒவ்வொன்றாக சாப்பிட்டாரோ அவர்களுடைய அனுபவம் தானே இது. அந்த சாப்பிட்டவருடைய அனுபவம் தானே அது. ஆனா அந்த வாழைக்கன்றையோ அதன் கனிகளையோ அதனுடைய அதனால் செய்யப்பட்ட அந்த பதார்த்தங்களையோ அதை சாதாரணமா கேட்டதும் கண்டதும் அறிந்ததும் இல்ல அது இல்லை என்று அப்படின்னு இது வரைக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தர் இருந்தாருன்னா, அப்போ இந்த அனுபவத்தை அவரால் அடைய முடியுமா? அந்த சாப்பிட்ட அந்த அனுபவத்தை அவரால் அடைய முடியுமான்னா அதுல அறிய முடியாதது. யார் அத அந்த கன்ற உருவாக்குறதுல இருந்து அந்த சமையல் பண்ணதுல இருந்து அதை சாப்பிட்டாரோ அவருக்கு தானே அது முழுமையான அந்த அனுபவம் என்பது உண்டாகும். அப்போ இந்த அனுபவம் அவருக்கு தானே வருது. அப்போ அவைகளை உண்டாக்காதவருக்கு இந்த மாதிரி இந்த இந்த பதார்த்தங்களை கேட்பதாலோ காண்பதாலேயோ அனுபவம் என்பது அவருக்கு உண்டாகுமான உருவாகாது. அதை பற்றி அந்த அந்த செஞ்ச அந்த பதார்த்தத்தை எதுவுமே அதை விட சாப்பிட கூட இல்லை. ஆனா அனுபவம் அதன் மூலமா உண்டாகும்னா உண்டாகாதது. அப்ப அதனுடைய ருசியை உண்மையாக அறிஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதை சாப்பிட்டவர் தான் அதனுடைய ருசியை அறிஞ்சவரு.
அப்ப அந்த வாழைக்கன்றை நெட்டு அதுல இருந்து உண்டாக்கிய அதனுடைய பலனை எடுத்து அதன் மூலமாக பலவிதமான அந்த பதார்த்தங்களை செய்து அதை அனுபவித்தது தான். தன்னுடைய அனுபவ விவரங்களை ஒரு ஓலைச்சுவடியிலோ இல்ல ஒரு காகிதத்திலோ எழுதி வைத்திருக்காரு. அது நம்மள்ட்ட கிடைக்குதுன்னு வச்சுங்கோ. அதை படிச்சு தெரிந்து கொண்டால் அந்த அவர் அனுபவிச்ச அந்த வாழைக்கன்றையோ அதில் உண்டான பதார்த்த பலனையோ அதை அவர் சாப்பிட்ட அனுபவம் நமக்கு அதனுடைய ருசியோ அதை பற்றிய ஒரு அறிவோ அதை பத்தி ஒரு ஓலைச்சுவடியில மட்டும் படிச்சுட்டு அவர் அனுபவித்த அந்த மொத்த அனுபவமும் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அததான் ஞானபிதா இந்த இடத்துல சொல்றாரு. அனுபவஸ்தர்கள் எழுதி வச்சதை மட்டுமே அதை மட்டுமே வச்சு படிச்சுட்டு அதை மட்டுமே அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அது சொல்லப்பட்ட சாதனங்கள் ருசியை அறியாம உலகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணானா தமக்குள்ள போராடுகிறார்கள். தியானம்னா அது உண்மையான அந்த தியானம் பண்ண இருக்குது அந்த அனுபவம் தெரியும். தியானம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஒரு நீச்சல் கூட சரியது புத்தகத்துல போட்டிருக்கோம். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இப்படி கை ஆட்டணும், இப்படி கால் ஆட்டணும், இப்படி இது பண்ணு போட்டிருக்கோம். அதை மட்டுமே படிச்சுட்டு நீச்சல் உண்மையில அடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவத்தை இதை படிச்சவருக்கு அது ஏற்பட முடியுமா? நீச்சலே தெரியாதவருக்கு எப்படி ஏற்படும்? வெறும் புத்தகத்தை மட்டும் வாசிச்சுட்டு அப்புறம் நீச்சல் அடித்தவர் நீச்சல்ல தண்ணியில நான் முழுமையாக விளையாடனுடைய அனுபவம் அந்த அனுபவத்தை எழுதி வச்சு அந்த புத்தகத்தை மட்டுமே படிச்சா எப்படி அவருக்கு வரும்? அதே மாதிரிதான் அனுபவஸ்துகள் எழுதி வைத்ததை மட்டுமே வாசித்து அது சொல்லப்பட்ட அதனுடைய உண்மையான அந்த சாதனோட ருசியை அறியாம இந்த உலகத்தில் உள்ளவர்களா தம்மில் போராடுகிறார்கள்ன்றது. அது எந்த விதம் என்றால் ஒருத்த பாயசத்துல காரம் அதிகன்றோம், இன்னொருத்த மோர் குழம்புல தித்திப்பு அதிகன்றோம், இன்னொருத்த பொரியல்ல புளி அதிகன்றோம். இந்த மாதிரி சொல்லி கொண்டு தமக்குள்ள வாத பிரதிவாதம் செய்து கொண்டே தனக்குள்ள அவர்கள் சண்டை போடுகிறார்கள். அதனால் இவர்கள் யாரும் உண்மையான அந்த பதார்த்தங்களுடைய உண்மையிலே அந்த பதார்த்தத்தை காணவும் இல்லை, சாப்பிடவும் அந்த மாதிரி இல்லாத இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே தெரியாது அதை பத்தி ஒரு வாதம். அப்ப சாப்பிட்டவர்கள் தான் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த அனுபவங்களுடைய ருசி அறிந்தவர்கள் தமக்குள்ள அணியாதவர்கள் தான் தமக்குள்ள அவருக்குள்ள போராடுகிறார்கள். அப்ப இது எந்த மாதிரினா மோர் குழம்பு, பொரியல், பாயசம் இந்த பதார்த்தங்களை ஒரு இலையில இட்டு ஒருத்தர் சாப்பிட்டாருன்னு வச்சுங்கோ. அப்ப அந்த இலையில் உள்ள அந்த ரசத்தை முழுவதும் அவரே வழித்து சாப்பிட்டு விட்டு கடைசியில என்ன பண்றாருன்னா அந்த இலைய அவர் வெளியில குப்பை தொட்டியில போட்டுறாரு. அந்த இலைய ஒரு நாய் நக்குகிறது. அந்த நாய் அந்த இலையில அந்த நாய்க்கு இன்னென்ன பதார்த்தங்கள் இருந்ததுன்றோம், இந்த மாதிரி பரிமாறி வச்சிருந்தாருன்றோம், ஒவ்வொரு பதார்த்தனுடைய தனிப்பட்ட ருசி எப்படி இருக்குன்றதோ அந்த நாய்க்கு அத மாதிரிலாம் இன்னதுன்னு மொத்தமா தெரியுமானா எதுவுமே தெரியாதது. ஆனா அது கூடவே வேறு ஒரு நாய் அந்த இலைய அது அந்த நாய் பக்கத்திலேயே அந்த இலையை திரும்ப அது கூட நெக்க தொடங்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாய்களை தமக்குள்ள போராடி அதுங்களுக்கு என்னன்னா ஒண்ணு கண்ணு, மூக்கு, உதடு இந்த பாகங்களை தனக்குள்ள ஒண்ணு ஒண்ணு கடிச்சு கீழ்த்தின்னு ரத்தம் ஒழுகி கொண்டு அந்த மாதிரி கடைசியில ஆகுது. அப்போ இதே மாதிரிதான் இந்த நாய்கள் போராடி கொண்டது. இப்ப அந்த ரெண்டு நாய்களுக்கும் அந்த பதார்த்தங்களுடைய ருசிய இன்னதென்று அந்த ரெண்டு நாய்களுக்கும் தெரியுமான்னா தெரியாது. அது உண்மையில அந்த வாழைக்கன்றை வச்சவர் தான், அதன் மூலம் பலனடைஞ்சவர் தான், அதுல பலவிதமான பதார்த்தங்கள் செய்து சாப்பிட்டவர் தான், அவருக்குத்தான் முழுமையான அதனுடைய அனுபவம் ருசியும் தெரியும் தவிர அப்ப சாப்பிட்டு அந்த இலைய தூக்கி போட்டு அதில் இருந்த அந்த ரெண்டு நாய்கள் அந்த மீதி இருக்கிறது அந்த சாப்பிட சொல்ல அதனுடைய இவருக்கான அந்த முழு அனுபவம் அந்த ரெண்டு நாய்களுக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்குள்ளேயே அதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஃபைட் பண்ணி தனக்குள்ள கடித்து கீழ்த்து கொண்டு ரத்தம் ஒழி கொண்டு அந்த மாதிரி போகுது. அததான் அப்ப உண்மையில ருசி அறிஞ்சவர் யாராக இருப்பார் பாத்தீங்கன்னா அவைகளை சாப்பிட்டவர் தான் அதனுடைய ருசி அறிந்தவர் தான். இதே அனுபவங்களால உண்டாக்கப்பட்டதுதான் என்பது. அதெல்லாம் என்னைக்குமே அது பொய் என்பது கிடையாது. அந்த நூல்கள் தான் ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்றது. அப்ப ஸ்ருதி என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அறிவு என்பது.
அந்த அறிவு யாருடையது என்றால் தான் அந்த அனுபவஸ்தருடைய அறிவு தான் அதை தான் சொல்றது. அந்த அனுபவஸ்தருடைய அறிவை தான் கிரந்தங்கள்ல எழுதி வச்சிருக்காது தான் அப்ப அந்த கிரந்தங்களை மட்டும் படிச்சுட்டு இந்த உலகத்துல அவனவன் அனுபவஸ்தன் என்று அவங்களுக்குள்ளேயே நடிச்சுக்கின்னு அந்த அனுபவஸ்துகள் எழுதி வச்சிருந்த அந்த அறிவை இன்னதென்று ஒண்ணுமே அறியாம அதனுடைய அர்த்தத்தை அவர்கள் தவறாக அதை புரிந்து கொண்டு, அப்போ இப்ப சொன்ன மாதிரிதான் இந்த நாய்களை போல அந்த ஜனங்கள் மக்கள் பாத்தீங்கன்னா தமக்குள்ள போராடுகிறார்கள். இதுதான் உண்மை, இதுதான் பொய்ன்ற மாதிரி வாத பிரதிவாதம் மூலமாக தனக்குள்ள அது போராடுகிறார்கள். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தமக்கு அனுபவம் உண்டாகும் என்றோ அந்த அனுபவத்தை அறிய வேண்டும் என்றோ ஆவல் அவர்களுக்கு அந்த உலகவாசிகளுக்கு அது இல்லை. அது ஆனா அவர்களுக்கு என்னன்னா தனக்கு பெருமை உண்டாக வேண்டும், தனக்கு ஒரு பதவி வேணும், எனக்கு மானம் தன்மானம் வேணும், எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும், எனக்கு ஒரு கீர்த்தி அதாவது புகழ் வேண்டும், நான் தான் வித்துவான், நான் தான் எல்லாராலையும் நான் புகழப்பட வேண்டும். இந்த மாதிரி இருக்கின்ற அந்த துர் அபிமானத்தால எந்த ஒரு அறிவும் இல்லாத துர் அபிமானத்தால அதிலேயே ஒரு மூழ்கி கிடைக்கிறது. எந்த ஒரு விவரம் இல்லாம அந்த அக்ஷர அபியாசம் செய்யாமலும் அதாவது அவர்கள் தான் அந்த மகா கர்விகளாக அதோகதியாக போய்கிறார்கள். அவர்களா கடைசியில செத்து போய்கிறார்கள். அதனால்தான் உலகத்தில் அந்த தத்துவ ஞானமோ அறிவோ உலகத்தில் இல்லாமல் போயிற்று. அப்போ அது உண்மையில அனுபவஸ்கள் எழுதி வைத்தத தன்னுடைய ஜீவனை ஈஸ்வரனோடு ஐக்கியமாகக்கூடிய அந்த நிலையத்தான் அனுபவஸ்கள் தெளிவாக தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய நோக்கம் என்பது பேரோ பதவியோ பட்டமோ புகழோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அகங்காரத்தால கர்வம் அடைந்து இதெல்லாம் எனக்கு வேணும்ன்ற முறையில பாத்தீங்கன்னாலதான் இந்த மாதிரி அவர்கள் நடைபெறுவதால் தான் அந்த அனுபவஸ்கள் எழுதி வைத்த அந்த நூல்களை அவரால் சரியால புரிந்து கொள்ளாமல் வெவ்வேறு விதமான கருத்துக்கள் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். இதனால தான் அவர்கள் என்னன்னா மகா கர்விகளாக தன்னுடைய ஜீவனை அதோகதியாக்கி கொண்டு கடைசியில செத்து போகின்ற நிலைக்கு உண்டாக்குறார்கள். இதுதான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த தத்துவ ஞானமோ அறிவோ இதாலதான் இந்த உலகத்துல இல்லாமல் போயறதுக்கு இதுக்கான அடிப்படை காரணம் இதுதான். அப்ப அதுக்குதான் அக்ஷர அபியாசம் அதுதான் செய்யணும்ன்றாரு ஞானபிதாத்து. அப்ப உண்மை அக்ஷர அபியாசம் என்ன என்பதை தான் இதே அத்தியாயத்துல பின்வரும் பகுதியில ஞானம் பிதா விளக்கமாக கொடுக்கிறாரு. அத நாளைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் பார்த்தது என்னன்னா, நம்மளுடைய சிருஷ்டி அப்படிங்கிறது நாம வெளியில பார்க்கக்கூடிய நிலம் நீர் காற்று பூமி ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 பூதங்களால உண்டாக்கப்படுறது கிடையாது. வேதங்கள்ல சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது அது அவனவனுக்குள்ளாரே இருக்கக்கூடியது. அந்த 5 பூதங்கள் சேர்ந்ததுனால தான் நமக்கு சிருஷ்டி அப்படிங்கிறதும் உண்டாயிருக்குது. அந்த 5 பூதங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவனாக இருக்கக்கூடிய ஜோதி. அது நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து புருவ மத்தியம் வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பூதம் என்ன அப்படின்னா, வாயுவாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய சிவன். அது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது அக்னி, அதாவது ருத்ரனாக இருக்கக்கூடிய தேஜஸ் அப்படின்னு சொல்றது. அது புருவ மத்தியத்துக்கு கீழ்பாகத்துல மூக்குனுடைய நுனி பாகம் வரைக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியது, மூக்குனுடைய தொடக்கம் வரைக்கும் நிறைஞ்சிருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஜலமாக இருக்கக்கூடிய மனமாக இருக்கக்கூடிய விஷ்ணு. அது மூக்குனுடைய பாகத்துல இருக்கக்கூடியது. அதுக்கு வெளியில
இருக்கக்கூடியது தான் ஜடமாக இருக்கக்கூடிய, அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா. இப்படி இந்த 5 வகையான பூதங்களால தான் நாம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். இதுல பூதங்கள் அப்படின்னு சொல்றது, இப்போ பாலசுப்ரமணிய தெரிவித்தபடி, அது குணங்களை பற்றி சொல்லக்கூடியது. அந்த அக்ஷரமாக இருந்த ஒரே பொருள் தான், அது வெவ்வேறு குணங்கள் அடையும் போது அதுக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள் வழங்க வேண்டியதாக இருக்கு. அது வெட்ட வெளியாக மாற்றம் அடையும் போது அதுக்கு ஆகாசம் சொல்கிறோம். அதில் வாயுவால் நிரப்பப்படும் போது வாயு, ஜீவன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீவன்லேருந்து பிரகாசிக்கும் போது அதை ருத்ரன், தேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அக்னியாக இருக்கக்கூடிய தேஜஸிலிருந்து வரக்கூடிய வியர்வையாக இருக்கக்கூடிய ஜலாம்சம் தான் சுக்கிலம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனமாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவிலிருந்து உண்டாக்கப்பட்டது தான் அகங்காரமாக இருக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இந்த 5ல் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அங்கே சிருஷ்டி அப்படிங்கிறது அங்கே உண்டாகாது. அதனால தான் பஞ்சபூதங்களால் சிருஷ்டிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாகுது. அப்போ ஒரு சம்யோகம் செய்யணும்னா கூட இந்த 5மே அங்கே அவசியப்படுது. ஆனால் இது ஏன் மக்கள் வெளியில் இருக்கக்கூடிய 5 பூதங்கள் தான் பஞ்சபூதங்கள், அந்த வெளியில் இருக்கக்கூடிய 5 பூதங்களால் தான் நாம் உண்டானோன்னு தவறான ஒரு புரிதலுக்குள்ளே வர வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க அனுபவித்து வேதங்களில் ஸ்ருதிகளாக எழுதி வைக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அதை நேரடியாக படிக்கிறோம். அந்த படிச்சிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்களை நாம் இந்த உலகத்தில் என்னன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அந்த அறிவை கொண்டு நாம் யோசித்து பார்க்குறோம். ஆகாசம் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்கன்னு சொன்னால், உண்மையாகவே ஆகாசம்னா அது எதை பற்றி சொல்லுதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. ஆகாசம்னா அதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வெளியில் இருக்கக்கூடிய வானம். உடனே நாம் அதுதான் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக போயிடுது. அப்போ இந்த உலக அறிவில் நமக்கு எதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்குதோ அந்த அறிவை கொண்டு நாம் ஸ்ருதிகளை அணுகிறோம். அப்படி அணுகும்போது அந்த உள்ள அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. அது அனுபவ பாடமாக அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியது. இந்த மாதிரி தான் எல்லா வேத சாஸ்திர தத்துவங்களையும் தவறாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியங்கிறது ஏற்படுது. இனிமேல் வரக்கூடிய அத்தியாயங்களில் நாம் எதெல்லாம் தவறாக புரிஞ்சு வச்சுருக்கிறோங்கிறத சுட்டி காமிக்கிறதுக்கு தான் இனி ஒவ்வொரு அத்தியாயமும் வரப்போகுது. ஒரு ஆன்மீகம் கருத்தியலில் எதெல்லாம் தவறான கொள்கைகளுக்குள்ளே மூட நம்பிக்கைகளுக்குள்ளார அந்த தவறான செயல்முறையில் இருக்குங்கிறத தான் இங்கே சுட்டி காமிக்கப்பட போகுது. அதனால தான் தொடக்கத்திலேயே அவர் இங்கே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நமக்கு அனுபவம் இல்லாமல் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலகம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை வைத்தே நம்ம ஒவ்வொரு ஸ்ருதிகளையும், ஒவ்வொரு சித்தர்களுடைய பாடல்களையும், ஒவ்வொரு கருத்துக்களையும், ஒவ்வொரு தத்துவங்களையும் நம்ம கவனிச்சிட்ருக்குறோம். அப்படி வெளிப்படையான ஒரு விஷயத்தில் இங்கே உண்மையானது வர்றது கிடையாது. ஏன்னா இந்த உண்மை அப்படிங்கிறது அவனவனுக்குள்ளார இருக்கக்கூடியது. அப்போ அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய படிப்பானது அது வெளிமுகமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த தன்மை புரியாது. ஒரு ஸ்ருதியை ஒருத்தர் எழுதுறாரு பிரம்மத்தை பற்றி அறிவிக்கிறதுக்காக வேண்டி, இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அவர் அனுபவிச்சதுலேருந்து ஒரு பாடலையோ ஸ்ருதிகளையோ எழுதுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த உபநிஷத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு உடனே அது எல்லாமே புரிஞ்சிட போகிறது கிடையாது. அது அனுபவத்துக்கு வரணும். அவர் மாதிரியே நாமளுக்கும் அந்த அனுபவமானது கிடைக்க பெறணும். அப்போ தான் அங்கே எழுதுனது சரிவர நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் தன்மையை கொடுக்கும். அதுக்கு சாமி இங்கே ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். ஒருத்தர் ஒரு வாழைக்கன்றை எடுத்துகிட்டு நட்டி வைக்கிறார். அதுக்கு நல்ல எரு ஊட்டி அதை நல்லா தண்ணி பாய்ச்சி அது நல்லா வளர்த்து எடுக்கிறார். அது நல்லா வளர்ந்து குலை தள்ளுனதுக்கப்புறம் அந்த காயை எடுத்து சாம்பார் செய்கிறாரு, மோர் குழம்பு செய்கிறாரு, அப்புறம் பொரியல் செய்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய காய்களை புகை போட்டு அதை பழுக்க வச்சு அதில் வரக்கூடிய பழத்தை வச்சு
பாயாசம் செய்யலாம், இல்லை பழக்களை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்படி அந்த வாழை மரத்தை வச்சு அவர் என்னென்னலாம் அதில் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த ப்ரிப்பரேஷன்லாம் செஞ்சு அதையே ஒரு வாழை இலையில் போட்டு பரிமாறப்பட்டு அதை முழுவதும் சாப்பிட்டு முடிக்கிறார். எப்படி சாப்பிட்டு முடிக்கிறார் அப்படின்னா, அந்த வாழை இலையை சுத்தமாக வலிச்சு சாப்பிட்டார். இப்போ அந்த வாழை இலையை எடுத்துகிட்டு போய் ஒரு குப்பை தொட்டியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு 2 நாய் வந்து அந்த வாழை இலையை நக்குது. அப்போ அந்த ருசியை கவனித்து பார்க்கும்போது அங்கே அந்த நாய்களுக்கு அதில் என்னென்ன பரிமாறப்பட்டிருக்குது, என்னென்ன வகையான ஆகாரங்கள்லாம் அங்கே இருந்திருக்குதுங்கிறது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அது முழுவதும் சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் நஞ்சம் ஒட்டியிருந்தால் கூட அது இன்னது தான் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே கலந்து போயிருக்கும். அதில் மோர் குழம்பினுடைய ருசி இருக்கும், பாயாசத்தினுடைய ருசி இருக்கும், பொரியலினுடைய ருசி இருக்கும். இப்படி எல்லாமே கலந்த ஒரு நிலைமையில் அது இருக்குது. ஆனால் அதையே இந்த நாய்கள் வந்து சாப்பிட்டு பேசாமல் போகாமல், இந்த மோர் குழம்புல தித்திப்பு ரொம்ப குறைவாக இருக்குது, பாயாசத்தில் உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கொன்று சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய விவகாரங்களை பற்றி பேசி 2மே சண்டை போட ஆரம்பிக்குது. இதில் கவனித்து பார்த்தா அதில் என்னென்ன பரிமாறப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சாப்பிட்டு அந்த இலையை தூக்கி வீசினவருக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த வாழை இலையை கொண்டு வந்து நட்டதுலேருந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த காய்களை எடுத்து அவர் எல்லா பக்ஷணமும் தயார் பண்ணி அதில் பரிமாறி அதை சாப்பிடவும் செஞ்சவர். அவரை தவிர வேறு யாருக்கும் அது என்ன விவரம்னே தெரிய போகிறது கிடையாது. அந்த இலையை எத்தனை பேர் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாலும் அதில் என்ன பரிமாறப்பட்டிருக்குங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்த வழிமுறையை சொல்லித்தரணும். எப்படி கொண்டு வந்து வாழை இலையை நான் நட்டேன், வாழைக்கன்றை நட்டேன், அதில் என்னென்னலாம் எடுத்து நான் என்னென்ன வகையான விவரத்தில் நான் வந்து ஒரு சமையல் செஞ்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அதில் என்னென்ன வகையெல்லாம் நான் பரிமாறப்பட்டிருந்தது, இது அத்தனை விவரத்தையும் அவர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதையே கேட்டுக்கொண்டவர் செயல்பாட்டில் கொண்டு வரணும். அவர் அதே மாதிரி செஞ்சு பார்க்கணும். செஞ்சு அதே மாதிரி அவர் சாப்பிட்டு பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ அவருக்கு புரிஞ்சு போயிடும் இந்த மோர் குழம்புனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், பாயாசத்தினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், சாம்பாரினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், பொரியலினுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், எல்லாமே அவங்களுக்கு தனித்தனியாக தெரிய ஆரம்பிக்கும். நாம் அந்த செயல்முறைக்குள்ளாரே போகாமல் வெறும் அவர் எழுதின விஷயத்தை மட்டுமே நம்ம படிச்சுக்கிட்டு அந்த இலையை மட்டுமே அவர் தூக்கி போட்ட இலையை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அங்கே ஒரு விவரமும் தெரிய போகிறது கிடையாது. அப்போ அது யாருடைய அனுபவமாக இருக்குது? அந்த ஸ்ருதிகள்லேயும் சித்தர்களுடைய பாடல்களையும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மத்தை குறித்து நாம் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியங்களுடைய அனுபவம், அந்த எழுதினவருடைய அனுபவம், அது அவர் அடைஞ்ச அனுபவத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நாம் ஒரு சித்தர் பாடலை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம மூளை என்ன பண்ணுது, அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்களை தேடி பிடிக்குது. டீச்சர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, இந்த சமுதாயம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அறிவு அதை உடனே தேட ஆரம்பிக்குது. ஆனால் அது அனுபவத்துக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அது ஒரு உவமையாக கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் உடனே அவங்களுக்கு வெளிப்பட்டிருக்கும். அனுபவம் இல்லாதனால அது உவமையாக சொன்னது அதுக்கு பின்னாடியே நாம் வந்து ஓட வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் ஏட்டில் எழுதி இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்கிறதுனால வரப்போகிறது கிடையாது. அப்படி படிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய உண்மையை கிரகிக்கவும் முடியாது. இப்போ சித்தவேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதை காலங்காலமாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாலும் அவர் அங்கே எழுதுனதுனுடைய கோணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவர் எந்த ஆங்கிளில் இருந்து அதை சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு தெரிய போகிறது கிடையாது. நாமளும் வாழ்க்கை முழுவதும் இதை படிச்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமலே படிச்சுட்டே இருப்போம். எப்போ
சிவானந்த பரமஹம்சர் சொன்னபடி அந்த செயல்முறையில் நாம் நடந்து அவர் எப்படி சித்த வித்தையை கிரகிச்சு அதனால் கிடைச்ச அனுபவத்திலிருந்து அவர் இந்த சித்த வேதத்தை எழுதினாரோ, அவருடைய அனுபவத்தை எப்படி அவர் ஏட்டில் பதிவு பண்ணாரோ, அந்த மாதிரி நமக்கும் அந்த சித்த வித்தையினால் கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் நமக்கு அனுபவமாக வரும்போது இந்த ஏட்டில் எழுதுனதெல்லாம் புரிய வரும். அது வரைக்கும் இந்த சித்த வேதம் யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. அதனால தான் நமக்கு புஸ்தக படிப்பு அப்படிங்கிறது நமக்கு அந்த எந்த ஒரு ஞானத்தையும் தரப்போகிறது கிடையாது. ஞானம் அப்படிங்கிறது அது அனுபவத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. நாம் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் இருக்கிறது. பிரம்மம் இந்த வகையில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது அனுபவத்துக்கு வரும்போது தான் புரியும். ஒரு விஷயத்தை படிக்கும் போதோ கேட்கும் போதோ அந்த கேள்வி ஞானத்தின் மூலமாகவோ இல்லை படிக்கிற ஞானத்தின் மூலமாகவோ நம்மளால் அதை தெரிஞ்சுக்க தான் முடியுமே தவிர அந்த புரிதல் தன்மைக்குள்ளே போக முடியாது. அதுக்கு அனுபவங்கிறது வேணும். அப்படி எத்தனை அடிகள் அந்த தத்துவங்கள் இருந்தாலும் கூட நம்மளால் அதில் ஒரு அடியை கூட புரிஞ்சிக்கவே முடியாது. அது எந்த அடியாக இருக்கணும்னா நமக்கு அனுபவமாக வரக்கூடிய அடியாக இருக்கணும். அதனால தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிகள் உதவ மாட்டாங்க. அது அனுபவம்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை படிப்பை பற்றி சொல்கிறதுக்காக வேண்டிய அந்த விடுகதையை அந்த ஒரு பழமொழியை சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி அனுபவம் தான் நமக்கு ஒரு சிறந்த ஆசானாக இருந்து நம்மளை வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நமக்கு மஸ்தக படிப்பு தான் வேணும். இந்த புஸ்தக படிப்புங்கிறது அவசியம் இல்லாதது தான். ஆனால் நமக்கு ஒரு கேள்வி இப்போ எழலாம். புஸ்தக படிப்பு ஞானத்தை தராதுன்னு சொல்லிட்டு எதுக்காக சாமி இவ்வளோ புஸ்தகங்கள் எழுதி சித்த சமாஜம் மூலமாக நமக்கு அவர் கொடுத்து அருளுகிறார் அப்படின்னா, இது நமக்கு ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு வேலையை செய்யுது. ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துது. அந்த தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம அனுபவ ரீதியாக அணுகிறதுக்கு இது நமக்கு ஒரு நல்ல ஒரு உந்துதலை அது கொடுக்குது. ஜீவனுடைய முக்கியத்துவத்தை இது அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது இதை படிக்கும்போது. அப்போ ஜீவனுடைய முக்கியத்துவத்தை மறக்காமல் இருக்கிறோம். அதை இன்னமும் மேம்படுத்திக்கிட்டு ஜீவனை சிநேகித்து இந்த உலகம்ங்கிற அந்த அவஸ்தையிலிருந்து ஓரளவுக்கு நம்மளை நீக்கிக்கிட்டு அந்த சத்தியம் சார்ந்த விஷயங்களில் அதிக அளவில் ஒரு ரெக்கமெண்டடாக அதை நாம் பிடிச்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாளைக்கு நமக்கு அனுபவம்னு ஒன்று வந்துருச்சுன்னா, சாமி இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லியிருக்கிறாரோ அதுதான் இது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கவும் முடியும். அப்போ அனுபவத்தை நோக்கி நாம் நகர்வதற்கும் இது ஊக்கப்படுத்துகிற ஒரு விஷயமா இந்த சித்தவேதம் இருக்குது. நாம் அடைஞ்ச அனுபவம் சரியாங்கிறத யூகித்து தெரிந்து கொள்ளவும் இந்த சித்தவேதம்ங்கிறது நமக்கு ஒரு நல்ல உபயோகமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் அதை ஏன் அவர் இது பயன் இல்லாததுன்னு சொல்லிட்டு இதை செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னா, இப்போ வெறும் சித்தவேதத்தினுடைய கருத்துக்களை முழுவதும் உள்வாங்கிக்கிட்டு அதை பற்றி நல்லா அபரிவிதமாக பேசுகிற அந்த ஒரு திறனை வச்சுக்கிட்டு தனக்கு ஞானம் கிடச்சிருச்சுன்னோ, தான் ஒரு ஞானின்னோ, தனக்கு எல்லாம் தெரியும்னோ யாராவது அகம்பாவம் பிடித்து நடக்கிறதா இருந்தால் அவர்களுக்காக சொல்லப்பட்ட வாக்கியம்தான் புஸ்தக படிப்பு வீண், புஸ்தக படிப்பு ஞானம் தருவதில்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தை. ஆனால் இனிஷியல் லெவலில் வர்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? சித்தவேதம் படிச்சுட்டு வா, அப்போ தான் உபதேசமே தரோன்னு சொல்கிறோம். ஆனால் சித்தவேதம் படிக்க போனால் அவர் அங்கே புஸ்தக படிப்பை வீண் எழுதி வச்சுருப்பார். இது என்னடா இது குழப்பமாக இருக்குதுங்கிறதுக்காக வேண்டியது இந்த ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். அப்போ நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற அந்த ஒரு அறிவே நமக்கு ஞானத்தை சார்ந்தது, நாம் ஞான நிலையை அடையிறதுக்கு போதுமானதுன்னு நாம் எண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே சாமி புஸ்தக படிப்பை அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக மஸ்தக படிப்பை நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த மஸ்தக படிப்பை நோக்கி போகிறதுக்கு இந்த புஸ்தக படிப்பு ஒரு ஊன்றுகோலாக இருக்கலாம், படிக்கட்டாக இருக்கலாம், ஒரு ஏணியாக இருக்கலாம், நம்மளுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். அதுக்காக இதை உபயோகப்படுத்தலாமே தவிர இதை மட்டுமே நாம் படிச்சுட்டு இதோட நின்றக்கூடாது. அடுத்தது அனுபவத்தை நோக்கி போகணும். அதனால் அந்த வாழை இலையை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதோட நின்றக்கூடாது. அந்த வாழை இலையை யார் தூக்கி போட்டாங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு கேட்கணும். உங்களுடைய செயல்முறை என்ன,
இந்த அனுபவத்தை நீங்கள் அடையிறதுக்கு உங்களுடைய செயல்முறை என்னவாக இருந்துச்சு, என்ன செஞ்சு இந்த ஸ்ருதி உங்களுக்கு அனுபவமாக கிடைக்கப்பெற்றது அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து கேட்டு அந்த செயல்முறையை கற்றுக்கிட்டு நாமளும் அந்த செயல்முறைப்படி அனுபவத்தை நோக்கி நகர்ந்தால் மட்டும்தான் அந்த வாழை இலையினுடைய அதில் பரிமாறப்பட்ட பக்ஷணங்களினுடைய விவரம் என்னன்னு தெரியும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த அனுபவமே நமக்கு ஒரு நல்ல படிப்பாக இருக்க போகுது. அதனால் நாம் இந்த உலகத்தில் படிக்கக்கூடிய படிப்புன்னு ஒன்று இருக்குது, அவனவன் உள்ளுக்குள்ளார போய் படிக்கக்கூடிய அனுபவ படிப்புன்னு இருக்குது. ஸோ இந்த 2 படிப்புக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம கவனிக்க போகிறோம். அதனால் அக்ஷராபியாசம் அப்படிங்கிறது உண்மையாகவே படிக்கிறதுனா என்னங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து கவனிப்போம். சௌந்தர்யம்மா, ஐயா ஆத்ம நமஸ்காரம். அம்மா சொல்லுங்கம்மா. ஆத்ம நமஸ்காரம். ஐயா கிரந்தங்கள்னா என்னங்க ஐயா அர்த்தம்? கிருந்தங்கள்னா இந்த உபநிஷத்துக்களில் வரக்கூடிய விஷயங்களை ஸ்ருதிகள்னு சொல்கிற மாதிரி அதுவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெகதீசன் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. கேக்குதுங்க ஐயா. இன்னும் சொன்னீங்க, கேள்வி எதோ இருந்தது ஐயா. கிரந்தங்கள்னா என்ன? கேள்வி கிரந்தங்களா? ஆமாங்க ஐயா. கிரந்தங்களா எப்படி? கிரந்தங்கள்னா என்னன்னு கேக்குறேங்க ஐயா. பொதுவா கிரந்தங்கள்னு பாத்தீங்களா, ஏதாவது ஒரு தனியா ஏதாவது சேர்ந்து கிரந்தங்கள்னு சேர்க்கிறீங்களா? ஐயா இப்ப பாலசுப்ரமணியம் ஐயா பேசும்போது சொன்னாருங்க ஐயா, இப்ப அனுபவஸ்தர்களுடைய அந்த ஸ்ருதிகள் இருக்குல்லங்க ஐயா, சோ அதெல்லாம் அந்த கிரந்தங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஐயா. சோ அதனால கேக்குறேங்க ஐயா, கிரந்தங்கள்லாம் என்ன அப்படின்னு. தொகுப்புன்னு அர்த்தம். தொகுப்பு, அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு தொகுப்பு இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. தொகுப்புக்கு பேர் தான் அது தொகுப்புக்கு பேர் தான் கிரந்தம்னு பேரு. சரிங்க ஐயா. சமஸ்கிருத பதம். அதனால கிரந்தம்னா தொகுப்பு. கிரந்தி அப்படின்னா முடிச்சிருக்கோம். அது கிரந்தம்னா குறிப்பிட்ட அளவு மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்டை பத்தின ஒரு முழுமையான ஒரு அடையாளமா தொகுத்து வைக்கப்பட்டது. அந்த தொகுப்புக்கு பேர் தான் கிரந்தம்னு பேர். கிரந்தங்கள். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. தேங்க்ஸ் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். சரிங்க. வேற யாராவது ஏதாவது விஷயங்களை கேட்குறீங்களா, இல்லை பகிர்ந்துக்கலாங்களா? அப்போது இந்த நான் யார்